பிள்ளைகளுக்கு சௌகரியமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நாம எல்லாம் நினைக்கிறோம் நம்முடைய கடமை எதுவும் நினைக்கிறது கிடையாது. உங்கள் கடமை உங்கள் பிள்ளை சௌகரியம் குறையாமல் வாழ்வதற்கான சொத்தை சேர்ப்பது அல்ல. உங்கள் மகளுக்கு ஒரு பெரிய இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அது அல்ல. அவர்கள் லைஃப்ல செட்டில் பண்ணிட்டு அது இல்ல. இந்த வாழ்க்கை எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியாது. என்னைக்காவது நினைச்சீங்களா நாமெல்லாம் ஜோக் அடிச்ச விஷயத்தெல்லாம் நமக்கு பண்ணிவிட்டாங்களா இல்லையா? வீட்டை அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள மூடிக்கிட்டே இருக்கடான்னு உலகம் முழுக்க சொல்லிட்டானுங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஆளு நானுவோ செவ்வாய் கிரகம் நானுவோ டொட்டோன்னு நானுவோ ஏதோ ஒன்று நாங்க ஒரே ஒரு கிருமினா பூரா பேரும் போய் பூட்டிக்கிட்டான். அதுவும் தனித்தனி ரூம்ல வேற. உள்ளே நல்ல வேலை செல்போன் இருந்துச்சு. இந்த ரூம்ல அந்த ரூமுக்கு பேசுறாங்க, அந்த ரூம்ல இந்த ரூம் பேசுறாங்க. எவனாவது கிளப்பி விட்டு தான் செல்போன் வழியாக பேசினால் கொரோனா பரவுன்னு சொல்லி முடிச்சிருக்கும். அதையும் செஞ்சு விட்டுருக்கலாம், விட்டுட்டாங்க. அப்போ மனிதர்கள் பலசாலி இல்லை என்பதை சில நேரங்களில் இயற்கை நமக்கு அறிவுறுத்தி விட்டு போகிறது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா நான் செத்த பிறகு கூட என் பிள்ளை சௌகரியமா இருப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவதற்கு பெயர் வாழ்க்கை என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கோம். அது வல்ல வாழ்க்கை. ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நெருக்கடியாக இருந்தாலும் சரி, சௌகரியமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை மகிழ்வோடு எதிர்கொள்ளுகிற துணிச்சலையும் அறிவையும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தரணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. எவன் சமூகத்தின் மார்க்கொண்ட பிரியத்தோடு படிக்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா அவன் கனவு பெரியதா இருக்கும். 3 வேளை சோத்துக்கு படிக்கிறவன் பயந்துகிட்டே படிப்பான். 1000 பேருக்கு சோறு போடணும்னு நினைக்கிறவன் பயப்படாம படிப்பான். நீ பயப்படாம படி. Your purpose for education is big. அது இந்த சமூகத்திற்கானது, இந்த மக்களுக்கானது, இந்த பேரண்டத்திற்கானது, பெரும் பிரியத்திற்கானது. Love towards society is called education. Love towards people is education. நெகட்டிவிட்டி நீங்க எந்த அளவுக்கு உள்ள தண்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அவுட்புட் குறைஞ்சிரும். டோன்ட் கீப் நெகட்டிவிட்டி யுவர் செல்ஃப். ஏன்னா நெகட்டிவிட்டி உங்களை என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நல்ல தகவல்களை ஊருக்கு சொல்லுங்கள், உங்களுக்கும் சொல்லுங்கள். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். ஒரே பொருளை இந்தியாவிலே வாங்குகிற போது இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கும் அதே பொருளை வெளிநாட்டில் வாங்குகிற போது இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்தியனுக்கு குறைவான விலையில குறைவான குவாலிட்டி கொடுத்தா எடுத்துக்குவான். இழிச்சவாப்ப அப்படியா? we deserve good quality products or not? நமக்கு அந்த ஃபீல் வரணும். இவ்வளவு பேர் படிக்கிறோம். உலகத்துல எங்கே இவ்வளவு பேர் படிப்பான்னு தெரியல. அமெரிக்கால இவ்வளவு பேர் படிக்கிறது கிடையாது. whole America is producing just 35,000 engineers in a year. just Tamil Nadu itself is producing 1.5 lakh engineers in a year. ஒரு வருஷத்துல 1.5 லட்சம் இன்ஜினியர் ப்ரொடியூஸ் பண்றோம். வீட்டுக்கு ஒரு பிள்ளையாவது படிக்கிறான். தெருக்கு தெரு 10 பேர் படிக்கிறான். ஒரு காலத்துல தெருல ஒருத்தன் வீடு இருக்கும். அவர் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாருமாங்க. இன்னைக்கு பூரா போய் கலெக்டர் படிக்கிறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான். அவ்வளவு வளர்ந்துருக்கோம். ஆனா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோமா? ஏதாவது நம்ம இருக்கா? பேசுற இந்த கோபிநாத் தவிர எதுவுமே மேட் இன் இந்தியா கிடையாது. மைக்கு கிடையாது, இந்த கேமரா கிடையாது, நீங்க வச்சுக்க போன் கிடையாது, நான் வச்சுக்க போன் கிடையாது, நான் கட்டிருக்க வாட்ச் கிடையாது. வெக்கமா இல்ல? When are you guys are going to be producers? When are we collective knowledge going to be? உலகம் முழுக்க எல்லாருக்கும் நெட் போல்ட் திருகிறதுக்காக பெத்து விட்டுருக்காங்க நம்மள. எல்லா கம்பெனில போய் கார் நெட். வாழ்க்கையில தோத்து போகணும்னு பயப்படாதீங்க. அந்த பயம்தான் உங்களை தோக்கடிச்சிடும். தோத்தே போனாலும் பரவாயில்ல, சந்தோஷமா வாழ்ந்தமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சாலும் தோத்தீங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு. நீங்கள் சின்னதாக ஜெயிச்சாலும் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு. அடுத்தவுடைய ரெக்கக்னேஷன்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த உலகம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒன்று சொல்லும், செட்டில் ஆகுன்னு சொல்லும். எவனா செட்டில் ஆனவங்க இருக்கீங்களா சொல்லுங்க? லைஃப்பில் எப்போ செட்டில் ஆவீங்க? உங்களை கொண்டே ஒரு நாள் மூடுவாங்க, அன்னைக்கு தான் நீ செட்டில்னு நான் சொன்னேன். 10,000 ரூபா சம்பாரிச்சா லைஃப்பில் செட்டில்னு நினச்சிட்டு சென்னைக்கு நான் போனேன். அந்த கனவை நான் முழுசாக கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 11,500 சம்பளம் கொடுத்துட்டாங்க. செலவு 12,500 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அதை விட சம்பாரிச்சேன், அதை விட கூடுதலாக செலவாயிடுச்சு. இப்போ என்ன வெளியிலேருந்து பார்த்தா கோபிநாத் அவருக்கு என்னங்க அவர் செட்டில்டு, எனக்கு தான் தெரியும் நான் செட்டில்டா இல்லையா. இப்போ உங்களெல்லாம் பார்க்குறப்ப கூட சௌரியமாக இருக்குது. பேசிகிட்டு இருக்கேன், நான் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் கால் வலிக்க, நீங்களாம் சௌரியமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. செட்டில்டு அப்படி தான் தோணும். யாரும் இங்கே செட்டில்டு இல்லை. செட்டில் ஆகணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. செட்டில் ஆகிட்டா லைஃப் சோலி முடிஞ்சிட்டு போயிடும். டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் எனிஒன் எல்ஸ். யுவர் லைஃப் இஸ் என்டையர். வீட்டில் சும்மாதானே இருக்க, எவ்வளோ பெரிய அஃபென்சிவ் டேர்ம் இது. வீட்டில் சும்மாதானே இருக்கேன்னு சொல்றப்போ ஒரு கில்ட் வருதுல. உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியில் வைத்திருப்பதன் வழியாக மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும் என்று நீண்ட காலமாக பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு சூத்திரங்கள் உங்கள் மீது தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கப்படுகிறது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது அது பல்வேறு பேர்கள் தருது, நீங்களே தந்துடுறீங்க சில நேரத்தில். இதுக்கு அடுத்து உட்கார்ந்துருக்க காலேஜ் பசங்க அம்மாக்களை எதிர்த்து இந்த சில கேள்விகளை கேட்கிற போது திமிரெடுத்த மாதிரி பேசாது. போற இடத்துல பொழைக்கணும், போற இடத்துல பொழைக்கணும். அப்போ பொழைக்கிறதுக்கு தான் போறாங்களா என்ன? ஒரு சமூகத்தினுடைய சரிபாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண் முழுக்க முழுக்க தன் நேரத்தை அடுக்கலையிலேயே செலவிடுவாள் என்றால் அவளிடமிருந்து இந்த தேசத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் தடைபட்டு போகிறது. அந்த பொட்டன்ஷியாலிட்டி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோமா? இஃப் யூ வாண்ட் டு சூஸ் யூ. உங்களுடைய growth-ஐ நீங்க அடையணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை தான் சூஸ் பண்ணணும்.